ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவல் கேசரி. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மிருதுவாகவும் இருக்கும். இதை நம்ம உடனடியாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். நான் 1 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், அதாவது கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் இருந்தால் கொஞ்சம் நிறம் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை வெறும் கடாயில் போட்டு நம்ம 3 நிமிஷத்துக்கு வறுத்து விடணும். நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த அவல் நம்ம உடையணும், நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கும்போது நல்ல மிருதுவாக இருக்கும், நல்ல கேசரி போல் இருக்கும். இல்லைன்னா நல்ல இந்த குழஞ்சி ஒரு மாதிரி களியணங்காக இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கிடணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வறுபட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுக்கணும். முக்கியமாக இதுக்கு பாருங்க, நல்லா வரப்பட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. ஆறின பிறகு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு பாருங்கள். நம்ம கையில் வச்சு உடைச்சாலே உடப்படும், அவ்வளோ தூரம் இருக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம பல்ஸ் மோடில் 2 நேரம் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அதாவது பல்ஸ் மோடில் 2 நேரம் அரைச்சாக்கி இப்படி வந்துடும். நம்மளுக்கு ரவை, பாம்பே ரவை இருக்குல்ல, அதே மாதிரி வந்துடும். இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுங்க. இப்படி இருக்கணும் பாருங்கள். இப்படி நல்ல ரவை மாதிரியே இருக்கும். நல்லா வறுத்துருக்கனால அப்படி இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காய்ஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் காய்ச்சதும் முந்திரி பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு போடணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுவிடுங்க. அது உங்கள் விருப்பம்தான். போட்டு நல்லா செவந்த உடனே நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் போடுவோம். என்கிட்ட கருப்பு திராட்சை தான் இருந்து அதை போடுவேன். பாருங்கள், கருப்பு திராட்சை இருந்து அதை போடுவேன். உங்கள்கிட்ட வெள்ளை திராட்சை இருந்தால் போடுங்க. நல்லா போட்டு நல்லா உப்பி வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம தண்ணி விடலாம். அதாவது 1 கப்பு நான் அந்த கப்பில் எடுத்தேன், 2 கப்பு தண்ணி விடுங்க. 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதோட நம்ம கலர் பொடி, விருப்பமான கலர் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துடுங்க. கலர் பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டு. இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிக்கிட்டு நம்ம பிடிச்சி வச்சோம் இல்லையா அவல், அதை சேர்த்துடணும். கட்டி பிடிக்காது, நம்ம நல்லா வறுத்துருக்கோம் பாருங்கள். கட்டி பிடிக்காது பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க, சீக்கிரமாக இறங்கி வந்துடும். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா தெறிக்கும் மேலே. இல்லைன்னா கொஞ்சம் மூடி போட்டு வேக வைங்க. இல்லை வந்துடும், உடனே வந்துடும். அவல் தானே, ரவை போல் நம்மளுக்கு அந்த நல்லா வேக வைக்கணும்னு இல்லை. இது அவல் நல்ல பூ போல் வந்துடும், சீக்கிரம் வந்துடும். பாருங்கள், நல்லா இறுகி வெந்தாச்சு. இப்போ நம்ம சீனி போடணும். நான் சீனி தான் போடுவேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ நான் 3/4 கப்பு குறைவாக தான் கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன். 3/4 கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் சீனி அளவு. நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். கரெக்டான அளவு 1 கப்பு அவலுக்கு 3/4 கப்பு சீனி போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம சீனி போட்ட பிறகு தான் கொஞ்சம் கட்டி தட்டின போல் இருக்கும், நல்லா உடஞ்சி வந்துடும். நல்லா கலர உடஞ்சி வந்துடும் எல்லாமே. பாருங்கள், இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சூடான நெய். நான் நெய்யேன்னு கொஞ்சம் சூடாக்கிட்டு அதில் விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடாக்குங்க, அப்படின்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், அதில் விட்டுட்டு நம்ம உடனடியாக இறக்கிடலாம். கிளறி இறக்கிடலாம், அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முந்தையே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம், இப்போவும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போதும். உங்களுக்கு வேணும்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா தளன்னு நெய் சொட்ட இருக்கணும்னா நீங்கள் கூட 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ இதுவே போதும் நமக்கு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்படி எடுத்து வைக்கன்னு பாருங்கள். இப்படி இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும். அந்த கேசரியோட இது நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும் பாருங்கள்.
எப்படி விழுதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வேறு ஒரு பாத்திரத்துலேயும் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் ஆறின உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உதிரியாக அழகாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.